ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான திருப்பெயரில் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டிலும் நாம் மும்மணி தியான ஆராதனையை ஆலயத்தில் ஆராதிக்க முடியாதிருந்தாலும் நாம் இல்லங்களில் இருந்தே இந்த வெளி சாதனங்கள் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை எண்ணுகிற ஒரு பெரிய பாக்கி தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். ஆராதனையிலே தூய ஆவியானுடைய நிறைவான கிருபையும் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கை நினைந்து கூர்ந்து பார்க்க அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எங்களுக்காக தம்மையே பலியாய் கொடுக்கும்படி வந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி. எங்களுக்காக சிலுவையிலே இத்தனை பெரிய பாடுகளை பட்டீரப்பா. இந்த வேதனைகளை எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிற போது நாங்கள் உமக்கு இன்னும் ஆண்டவரே பிரியமானவர்களாக வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கவும், என் நிமித்தமாக நீர் பட்ட எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் எண்ணி பார்க்கவும், எங்களையே உமக்கு என்று அர்ப்பணித்து இந்த பூமியிலே உமக்கு சான்றுகளாய் வாழவும் எங்களை ஒவ்வொருவரை வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 155வது பாடல் குருசினில் தொங்கியே குருதியும் வடிய என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்லத மலைகளிலே நாம் குருவேசு சுவாமி கொடுதுயர் பாவி கொள்ளாய் கண்கொண்டு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களை தாரும், எங்களுக்கு குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 22வது சங்கீதம் முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 22 முதல் 10 வசனங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்கள் நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானும் ஒரு புழு மனுஷனல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கின்றேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கின்றார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினேன். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரின் தேவனாயிருக்கிறேன். பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
இப்பொழுதும் சகலங்களிலும் உட்காருங்கள். திருமறை பகுதி படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அவ்வதிகாரம் முடிய. ஏசாயா 53ஆம் அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் அவர் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் நம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனையும் இருந்ததில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயி அவரை பாடுகட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் நமக்கு கொள்ளையாய் பங்கிட்டு கொள்வார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் புனித வெள்ளியாக மும்மணி தியான ஆராதனை நாம் ஆலயத்திலே ஆசரிப்போம். ஆனால் நாட்களிலே நாம் தொடர்பு சாதனங்கள் வழியாக ஆண்டுடைய வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை 33 ஆண்டு காலம். அந்த 33 ஆண்டு காலத்தில் நிறைவிலே இது பரிசுத்த வாரம். ஞாயிற்றுக்கிழமையில் அவர் பவனி ராஜாவாக வருகிறார். திங்கட்கிழமையிலே அத்திமரத்தை சவிக்கிற நிகழ்வு. அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பல கேள்விகளை கேட்கிறார், அதற்கு பதிலளிக்கிறார். புதன்கிழமையிலே தைலாபிஷேகம், அவர் அபிஷேகிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல வேளக்கிழமையிலே நிறைவாக ஒரு புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேளக்கிழமை இரவிலே அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார். அங்கு யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு
இரவோடு இரவாக அண்ணாவினுடைய பிரதான ஆசாரியர் ஏற்கனவே இருந்தவருடைய இல்லத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே அவரை விசாரிக்கிறார். இது யூத சட்டத்திற்கு, ஜனகரிப் சங்கத்திற்கு மாறானது. எந்த ஒரு குற்றவாளி இரவிலே விசாரிக்கப்படக்கூடாது. அதுவும் அந்த நாளில் பிரதான ஆசாரியன் கிடையாது, அண்ணா. அப்படி விசாரித்துவிட்டு மீண்டும் காய்பாவினிடத்தில் கொண்டு வர, அவர்தான் அவனுடைய மருமகன். அந்த நாளில் அவன் விசாரிக்கப்படுகிறான். விசாரிக்கப்பட்டு எல்லா கேள்வி கேட்கிறார்கள். ஒரு குற்றத்தையும் ஆண்டவரிடத்தில் காண முடியவில்லை, இயேசு கிறிஸ்துவை. ஆனாலும் அவர்கள் தவறுதலான காரியங்களை, இவன் 3 நாளையில் இந்த ஆலயத்தை எடுத்த நான் கட்டிவிடுவேன் இப்படி சொல்கிறார், வழி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். இப்படி பல காரியங்களை குற்றமாக சாட்டி அவரை மரண ஆக்கினைக்கு ஏற்பானவர் என்று அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். ஆனால் தீர்ப்பிட்டு ஒரு மனிதனை கொலைக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஆகையினால் ரோம பேரரசினுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற பொந்தி பிலாத்துவினிடத்தில் அவர் அழைத்து செல்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடப் போகிறார்கள். ஆகையினால அந்நியருடைய இல்லத்தில் அவள் பிரவேசித்தால் அது தீட்டாகிவிடும். ஆகையால் அவர்கள் பிரவேசிக்கவில்லை, முற்றத்திலே நின்று விடுகிறார்கள். அங்கே பிலாத்து அவரை விசாரிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கபத்தா என்ற இடத்தில் அவன் ஆசனத்தை போட்டிருக்கு. கபத்தான சிங்காசனம். பிலாத்தினுடைய வீடு ஆலயத்திற்கு அடுத்துதான் அவனுடைய இருந்தது. ஆகையினால ஆலயத்தின் பிரகாரத்தில் தான் அவன் அந்த சிங்காசனத்தை போடுகிறான். இயேசு கிறிஸ்துவை நிற்பாட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ளே வந்தார்னு போட்டிருக்கு, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா. ஆனால் 33 ஆண்டு காலமும் அவர் பிரகாரத்தில் தான் நின்றிருக்கிறார். ஏனென்றால் லேவி கோத்திரத்தை சார்ந்தவ மட்டும் தான் ஆலயத்துக்குள்ளே போக முடியும். மற்ற எல்லாரும் பிரகாரத்தில் தான் இருக்க முடியுமே தவிர வேறு இடத்துக்கு போக முடியாது. ஆகையினால் அந்த பிரகாரத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக, நாம் எல்லாரும் இப்படி பிரதான ஸ்தலத்தில் வரை செல்லுவதற்காக இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக நிற்கிறார். பிலாத்துனுடைய மனைவி சொல்லுகிறார், இவர் நீதிமான் சொல்கிறார். 4 முறை தப்பிப்பதற்கு முயற்சிக்கிறான். ஆனால் பிரதான ஆசாரியர் ஜனங்களை ஏவி விட்டு எப்படியாவது இவரை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிற அந்த பொறாமை அவருக்கு தெரிகிறது. ஆகையினால வேற வழி இல்லாமல் தன் அரசாட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு, யூதர்களை பிரியப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகின்றார். அங்கே சிலுவை மரணத்தை ஒப்பு கொடுத்தவுடன் ரோம போர்ச்சேவர்கள் எல்லாம் கூடி அவரை அங்கே பரியாசம் பண்ணுகிறார்கள். முள்ளினால் ஒரு முடியை சூட்டி அவர் தலையிலே சூட்டி அவருக்கு அங்கே வாரினால் அடிப்பித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா வாரினால் அடிக்க அந்த வாளினுடைய நுனில 9 கற்கள் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கல் கூண்டு, இரும்பு கூண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்பல் இப்போ நாம் போடுறோம் பாருங்க, இந்த இப்போ நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறோம். இப்போ கருங்கல்ல உடைத்தா அதில் பாளமாக சிறுதாக உடையும். அப்படிப்பட்டதை அந்த நுனியிலே 9 கற்களின் பாளத்தை வைத்திருப்பார்கள். அதை அடித்து இழுக்கும்போது முழு சரீரத்தையும் பித்து கொண்டு வரும். அப்படி 39 அடிகள் அடித்திருக்கிறார்கள். இப்படி என்றால் அந்த உடல் எதற்காக யோசித்து பாருங்கள். அந்த வேதனையின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து எனக்கு இப்படி ஆயிற்று என்று எதுவும் சொல்லவில்லை. அப்படி வாரினால் அடிப்பித்து அதற்கு பின்பாக அவரை சிலுவையில் அறையும்படியாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற அந்த மண்டை ஓட்டு ஸ்தலத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அங்கே போர்ச்சேவல் அடித்து துன்புறுத்தி அவள் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று அங்கே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலவந்தமாக அடிக்கிறார்கள். அவரோடு கூட 2 கள்ளனையும் அடித்து சிலுவையிலே நாட்டி விட்டு சொல்லுகிறார்கள், மற்றவளை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள். நீ உண்மையிலேயே தேவகுமாரனா இறங்கி வா என்று பயங்கரமாக நிந்திக்கிறார்கள். ஏனென்றால் வேளக்கிழமை இரவில் பிடிக்கப்பட்டவர். இன்றைய வரையிலும் எந்த விதத்திலும் அவர் தண்ணீர் மற்ற காரியம் எதுவுமே எடுக்கவில்லை. ஆகையினால் வேதனையில் அவர் சிலுவைகளை தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நிந்திக்கிற நிந்தனைகள் ஒரு பக்கம், அவருக்கு கொடுத்த சரீரப்பிராணம் அடிகள் ஒரு பக்கம். இந்த நெருக்கமான சூழலில் இரத்தம் சொட்டுகிற சரீரங்கள்லாம் பிற்கப்பட்ட
அந்த சூழலில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளாக பேச ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை தான் நாம் ஆண்டாண்டு காலமாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானித்து அதை விட்டுவிடுவதற்காக அல்ல, அது நம்முடைய வாழ்வாக்கும்படியாகத்தான் இந்த வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தும்படி ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டவர் அண்டையில் நம்மை கிட்டி சேர்ப்பதற்கும் அவருக்கு சான்றுகளாய் வாழ்வதற்கும் இந்த தியானம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வேண்டிய ஏதுக்களை ஆண்டவர் தொடர்ந்து தருவாராக. தொடர்ந்து இப்பொழுது முதலாவது ஆண்டவர் சிலுவையில் சொன்ன அந்த பகுதி இப்பொழுது நம்மோடு கூட பிரசங்கிக்கப்படும். கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கிருபையாக நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தமது ஜீவனை ஈந்து ஆண்டவரே நாங்கள் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை உமது சிலுவையின் திருமொழி வழியாக நீர் வெளிப்படுத்தியிருக்கின்றீர். அந்த நாட்களை குறித்து நாங்கள் இந்த நாட்களை ஆண்டவருடைய வார்த்தையின் வழி நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் உமது பெரிதான கிருபை விளங்க பண்ண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என நமக்கு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த மகிமையின் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கூறுகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தை குறித்து நாம் சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை மொழிந்தார் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். இந்த நாளிலும் முதலாவது வார்த்தை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் சிந்திப்போம் என்றால் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால் இது ஆண்டவர் தமது பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கின்ற இறைவேண்டலை ஏறெடுக்கிற ஒரு பகுதியாக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்று சொல்லி நாம் சற்று சிந்திப்போம் என்றால், ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார்? முக்கியத்துவம் கொடுக்கின்றார். பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்கின்ற பொழுதும், எல்லா நிகழ்வுகளையும் நடத்துகின்ற பொழுதும், எல்லா சீசர்களை தெரிந்தெடுக்கின்ற பொழுதும் சரி, எல்லா காரியத்தையுமே பிதாவின் இடத்திலே தம்முடைய சித்தத்தை என்ன பண்ணுவார்? சொல்லிவிட்டு தான் மீதி காரியங்கள் என்ன பண்ணுவார்? செய்வார். இந்த பிதாவை நோக்கிற வேண்டிக் கொள்கிற காரியங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, வியாகுலப்படுகின்ற பொழுதும் கூட பிதாவை நோக்கி என்ன பண்ணுகின்றார்? வேண்டிக் கொள்கின்றார். மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணங்களை குறித்து நாம் வேத புத்தகத்தில் பார்ப்போம் என்றால் இவ்வாறாக வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்க, சொல்லப்படுகின்றது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் கல்வி மான்களுக்கும் நீர் வெளிப்படுத்தினபடியால் உம்மை தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை தமது பிதாவாகி மகிமைப்படுத்துகிறதை பார்க்கலாம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சீசலுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் கூட சொல்லுகின்றார், பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதே போன்று பார்த்தீங்கன்னால் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கின்ற பொழுதும் அங்கேயும் பிதாவை பயன்படுத்துகின்றார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்பொழுது சிலுவையில் சென்ற பிறகு கூட என்ன சொல்லுகின்றார்? பிதாவை இவர்களுக்கு மன்னியும். பார்த்தீர்கள் என்றால் பிதாவிலே ஆரம்பித்து அவர் பிதாவில் என்ன பண்ணுகின்றார்? தம்முடைய வார்த்தை என்ன பண்ணுகின்றார்? நிறைவேற்றுகின்றார். 1வது வார்த்தையை சொல்லுகின்றார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும். 7வது வார்த்தையில் சொல்லுகின்றார், பிதாவை உம்முடைய கைகளின் ஆவி என்ன பண்ணுகின்றேன்?
ஒப்புவிக்கின்றேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவை ஏன் நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே தம்முடைய சித்தத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும், செயல்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கின்றார். எப்பொழுது நாம் செய்கின்ற காரியத்திலும் ஜெபத்திற்கு நாம் என்ன பண்ண வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணங்களிலும் சரி, இல்லாவிட்டால் மன போராட்டங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளிலும் சரி, இல்லாவிட்டால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற நிலைமையிலும் சரி, நாம் எப்பொழுதும் பிதாவாகிய தேவன் நாம் என்ன பண்ண வேண்டும், நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அதனால தான் கலாத்தியர் 4:6 சொல்லப்படுகின்றது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிக்கின்றார், கொடுத்திருக்கின்றார். பிதாவை குறித்து இவ்வளவு காரியம் சொல்லப்படுது. ஏன்னு சொல்லுங்க பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே பிதாவே என்று சொல்லி என்று சொன்னபடுகின்றார், தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது, அந்த வசனத்தில் நாம் இன்னொரு காரியத்தை சிந்திப்போம் என்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தம்முடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் நாம் சற்று சிந்திப்போம் என்றால், இவ்வுலகத்தில் சுவிசேஷம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சரி, அநேக பேருடைய வாழ்க்கையில நோய்களை குணமாக்குகின்ற நிகழ்வுகளில் சரி, ஆண்டவர் எப்பொழுதுமே பார்த்தீர்கள் மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், செயல்படுவார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மத்தேயுவின் மார்க்கின் சுவிசேஷம் 2:5 நீங்கள் படித்து பார்த்து நாங்கள் சொல்லப்படுகின்றது, திமிர்வாதக்காரன் இவர்களே 4 பேர் திமிர்வாதனை கொண்டு வருவார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டில் போஜன பந்தி இருக்கையிலே அங்கே பாவியாக ஒரு ஸ்திரீ வருகின்றால், அந்த இடத்திலும் ஆண்டவர் சொல்கின்றார், ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கின்றார். இப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தம்முடைய பிதாவை நோக்கி இவர்கள் மன்னியும் என்று சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி நாம் என்ன பண்ண வேண்டும், இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லுகிறது, யாத்ராம புஸ்தகம் 34:7 தெளிவாக சொல்லுகின்றது, அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலின் பாவங்களையும் என்ன பண்ணுகிறவராம், மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். ஏசாயா 55:7 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகின்றது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கின்றார், நான் என்னிடத்துல எந்த வஞ்சகமும் இல்லை, எனக்கு குற்றம் செய்தவர்கள், எனக்கு தீங்கு இழைத்தவர்கள், என்மேல் பலி சாட்டினவர்கள், என்னுடைய வஸ்திரங்களை பங்கு போட்டவர்கள், இவர்கள் மேல் எந்த கசப்பும் இல்லாதபடிக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இவர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். பிதாவே நீரும் என்ன பண்ணும், இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வேண்டுதலை ஏறெடுக்கிறதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒரு வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயுவின் சுவிசேஷம் 18 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகின்றது. மத்தேயுவின் சுவிசேஷம் 18 அங்கே ராஜாவின் இடத்தில் ஊழியக்காரன் ஒருவன் கடன் படுகின்ற நிகழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அந்த ராஜாவினுடைய ராஜாவினிடத்தில் கடன்பட்ட ஊழியக்காரன் என்பவன் அந்த கடனை அந்த ராஜா என்ன பண்ணுகின்றார், மன்னித்து விடுகின்றார். ஆனா அந்த ஊழியக்காரத்துல கடன்பட்டவன் என்ன பண்ற, அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணல, அந்த கடனை மன்னிக்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கிறது, இப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார், நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் மன்னிக்கிறோமா என்று சொல்லி நாம் என்ன பண்ண வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்னிக்கிற நிகழ்வுகளே நாம் 3 காரியங்கள் குறித்து ஒரே சில தலைப்புகள் வழியாக நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது, எப்படிப்பட்ட மன்னிப்பு இருக்க வேண்டும், மனப்பூர்வமாக மன்னிக்கிற சிந்தனை நமக்கு என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். படிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 18:35 சொல்லப்படுகிறது, ஒருவன் தன் சகோதரன் செய்த குற்றங்களை மனப்பூர்வமாக என்ன பண்ண வேண்டுமா,
மன்னித்தால் நான் என்ன பண்ணுவேன், மன்னிப்பேன் என்று சொல்லும். பிரியமானவர்களே, மன்னிக்கிற நிகழ்வுகளே நமக்கு எப்படிப்பட்ட மன்னிப்பு இருக்க வேண்டும்? மனப்பூர்வமாய் மன்னிக்கிற சிந்தனை இருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு எப்படிப்பட்ட மன்னிப்பு இருக்க வேண்டும் என்றால், மனதுருக்கம் நிறைந்த மன்னிப்பு என்ன பண்ண வேண்டும்? நம்மளிடத்திலே காணப்பட வேண்டும். எபேசியர் 4:32 வசனத்தை சொல்லப்படுகிறது, ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும் தயவாயும் இருந்து என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். நிறைவாக பார்ப்போம் என்றால், மறுவாழ்வு தருகின்ற மன்னிப்பு நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். ஆபிரகாம் தன் சகோதரர் லோத்துவுக்காக என்ன பண்ணுகின்றார், பரிந்து பேசுகின்றார். யோசேப்பு தன் சகோதரன் செய்த குற்றங்களை என்ன பண்ணுகின்றார், மன்னிக்கின்றார். ஸ்தேவான் தனக்கு மீது கல்லெறிந்தவர்கள் என்ன பண்ணுகின்றார், மன்னிக்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? பிரியமானவர்களே, நாமளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களுக்காக பகிர்ந்து பேசுவோம், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், மறுவாழ்வை உண்டாக்கும். அப்படிப்பட்ட சிந்தனைகளும் அப்படிப்பட்ட பேரருளையும் ஆண்டு நம்ம ஊருக்கு தந்து அவருடைய மகிமையுள்ள வாழ்வுக்கு நேராக வழி நடத்தி செல்வார். ஆமென். ஆண்டவர் முழு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான இந்த மகிமை டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்த 2வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 43 வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இரட்சகரை சிலுவையில் அறைந்தபோது அவரோடு கூட 2 கல்லர்களையும் சிலுவையில் அறைந்தனர். இரட்சகரை நடுவிலும் 2 கல்லர்களை அவருடைய 2 பக்கங்களையும் சிலுவையில் அறைந்தனர். இயேசு கிறிஸ்து தமது ஊழிய காலத்தில் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சேர்ந்து இரட்சிப்புக்கு நேராக அவர்களை வழிநடத்தினார். இப்போதும் மரணத்திலும் அவர்களோடு மரிக்கிறார் என்பதை வேதமிக தெளிவாய் சொல்கிறது. ஏசாயா 53 12 வசனத்திலே நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதலாய் அமைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றிலே இந்த 2 கல்லர்களையும் குறித்து சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்ட இந்த 2 குற்றவாளிகளும் செலோத்தையர் எனும் வன்முறையில் ஈடுபடும் தீவிரவாதிகள். இவர்கள் ரோம ஆட்சியை கவிழ்க்க எண்ணினவர்கள், கொலைக்கு அஞ்சாதவர்கள். இவர்களோடு பரபாசும் இந்த குழுவை சேர்ந்தவர் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் இவர்களை குறித்து நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிக்கோதேமுடைய சுவிசேஷம் என்று சொல்கிற லத்தீன் மொழி பெயர்ப்பிலே அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் மாறியவனுக்கு டிஸ்மாஸ் என்றும் மனம் மாறாதவனுக்கு கெஸ்டாஸ் என்றும் அந்த நற்செய்தி நூலிலே பெயர்களை கொடுக்கப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் இவர்களை நம்முடைய வேதத்தில் குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 27:44 வசனத்திலே ஆரம்பத்திலே இந்த 2 கல்லர்களும் ஆண்டவரை தூஷித்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். பின்னர் இவர்கள் பார்க்கும் பொழுது இதில் இருக்கிற அந்த கல்லன் ஆண்டவருக்கு நேர்ந்த, இயேசு கிறிஸ்துக்கு நேர்ந்த பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் பார்த்து அந்த வலது பக்கத்து கல்லன் டிஸ்மாஸ் அவன் மனமாற்றம் அடைகிறான். ஆனால் இடது பக்கத்தில் அந்த சிலுவையில் தொங்கின அந்த கல்லன் கஸ்டாஸ் யூத தலைவர்களைப் போல தொடர்ந்து அவன் ஆண்டவரை நிந்தித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வலது பக்கத்து கல்லன் அந்த மற்ற கல்லனை நோக்கி அவன் சொல்லுகிறான். லூக்கா 23 41-42 வசனத்திலே, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உடனே சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த வேத வசனங்களிலிருந்து 3 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பிய கள்ளனுக்கு ஆண்டவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு என்று சொல்லி அவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பது குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய கணக்கிலே அவரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்வில் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அருளி செய்தார். சகீவனுடைய வாழ்வை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் மனம் மாறிய உடனே கர்த்தர் அவனுடைய வாழ்விலே ரட்சிப்பை கொடுப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த கள்ளனுடைய வாழ்விலே ரட்சிப்பை கொடுத்தது குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதோ இப்பொழுதே அணுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த ரட்சிப்பை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தேன்னு சொன்னால், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேளையில் அவன் அந்த கள்ளனை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், எந்த இடத்துல அவன் ஞானஸ்தானம் பெற்றானோ அல்லது எந்த இடத்துல அவன் அங்கத்தினராக சபையினுடைய அங்கத்தினர் என்று சொல்லி அவன் சொல்லப்படவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பிய உடனே ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை மெய்யாகவே என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் இன்றை நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உறுதிப்படுத்துவது குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்ததாய் சொல்லப்படி 2வதாக என்னோடு இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பிய உடனே ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஐக்கியத்தை இதை ஏற்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது வரையிலே அவன் கொள்ளையில் அவன் செய்த ஒரு படுபாவியான ஒரு கள்ளனாக இருந்தாலும் மனம் திரும்பிய உடனே அவன் சர்வ வல்லருடைய அவன் ஐக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை அடைய திரசீலை அவனுக்கு தடையாக இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இத்திரசீலை 2ஆக கிழித்தது. தேவனோடும் மனிதன் சேரும் பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார், 23:4ஆம் வசனத்திலே, மரண இருளின் பள்ளத்தாக்குகளை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறார். எப்படி சொன்னால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த ஒரு பாக்கியத்தை அந்த கள்ளன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இச்சிலுவை கல்லனை போல் நாம் எந்த பாவியும் இயேசுவண்டை வருகிற மாத்தியிலே அவரை பரலோகத்திலே இருக்கும்படியாக பங்குள்ளவர்களாக மாற்ற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாய் சொல்லும் பொழுது பரதேசில் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கணும். சொன்னால் பரதேசி என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாரசீக ஒரு சொல். அதில் 5 பொருட்கள் இருக்கிறது. மகிழ்வீட்டும் பூஞ்சோலை, ஏதேன் தோட்டம், ஆபிரகாமினுடைய மடி, வானத்தின் ஒரு பகுதி, கடவுளுடைய பரதேசி என்று சொல்லப்படு. இந்த அருமையான இந்த பரதேசி அந்த கள்ளன் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் நம்மிடத்திலே கூட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்விலே அவர் இன்றைக்கு இருப்பாய், நீ என்னோடு இருப்பாய், இந்த பரதேசிலே இருப்பாய் என்று சொல்லப்படு. இந்த பரதேசிலே இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து மாபெரும் மீட்பை சம்பாதித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை தொலைக்காட்சியின் வழியாக இந்த மும்மணி தியான ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
வேளன் என்று இரவிலிருந்து பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட அவர் இப்பொழுது கொல்கதா மேட்டிலே சிலுவையிலே தொங்குகிறவராக அவர் காணப்படுகிறார். முதலாவதாக மன்னிப்பையும், இரண்டாவதாக இரட்சிப்பையும் கொடுத்த ஆண்டவர், மூன்றாவதாக அவர் அருளிய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே அவர் மூன்றாவதாக சொல்லிய பொன்மொழி அடங்கியிருக்கிறது. அதனுடைய சாராம்சத்தை பார்க்கும் பொழுது அங்கே அவர் பார்க்கிறார், அவருடைய தாயார் இருக்கிறார்கள், அவருக்கு அன்பாக இருந்த சீடன் யோவான் இருக்கிறார், தாயாரை பார்க்கிறார். இந்த உலகத்திலே தன்னை பெற்று வளர்த்த தாயார் தான் உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போக போகிறோம், நம்முடைய தாயார் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு தேவை என்பது அவர் அகோர பாடுகளின் மத்தியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. அதனாலே தான் அவர் அங்கே அவர் விதமாக சொல்லுகிறார். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மூன்றாம் வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களை சுருக்கமாக இந்த வேளையில் நாம் சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு அடங்கி அவர் வாழ்ந்தவராக காணப்பட்டார், பெற்றோரை கனம் பண்ணுகிறவராக காணப்பட்டார் என்பதை நாம் நன்றாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கற்பனைகளை கை கொண்டவர், தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் அளிக்கிறதுக்கு அல்ல, அவர்களை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்னார். இப்பொழுதும் அவர் கற்பனைகளை நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளிலே 5வது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனையை கொடுத்திருக்கிறார். இதை நாம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார். இதை வாக்குத்தத்தமுள்ள ஒரு கற்பனை என்று சொல்கிறார். இந்த பூலோகத்திலே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு கற்பனையாக இருக்கிறது. இந்த கற்பனை அவர் நிறைவேற்றுகிறார். தன்னுடைய அருமை தாயாருக்கு ஒரு நல்ல பராமரிப்பு தேவை என்பதை உணர்கிறார். உலக பொன்மொழிகளும் அதைத்தான் சொல்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிலும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உலக பொன்மொழிகள் சொன்னாலும் அதை விடவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த கற்பனையை மனதில் கொண்டவராக அவர் தன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறார். தன்னுடைய தாயாருக்கு ஒரு பராமரிப்பை இங்கே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். தனக்கு அதை யாரிடத்திலே ஒப்புவிக்கலாம் என்று சொல்லி, தாயாரை யாருடைய பராமரிப்பிலே ஒப்புவிக்கலாம் என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் அவர் யோசித்து, எல்லோரும் ஓடி போனாலும் சிலுவை அண்டையிலே நிற்கிற தனக்கு அன்பான யோவான் சீடனிடத்திலே அவர் தன்னுடைய தாயாரை ஒப்புவிக்க அவர் எண்ணுகிறார். அந்த சீடனை பார்த்து, சீசனே அதோ உன் தாய் என்று சொல்லி அவர்களை நீ ஏற்றுக்கொள், பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்பான கட்டளை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? நம்முடைய பெற்றோரை நாம் கனம் பண்ணுகிறோமா? நம்மை பெற்று வளர்த்து நம்முடைய உயர்வுக்காக பல தியாகங்களை செய்த நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய வாழ்நாளிலே நாம் கனம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று அநேகர் வயதான பெற்றோர்களை பராமரிப்பதற்கு கடினம் என்று எண்ணி சொல்லி
அவர்களை முதியோர் இல்லங்களிலே கொண்டு விட்டு விடுகிறார்கள். அவர்களை இதற்காகவே அவர்கள் பெற்று வளர்த்தார்கள். தாங்கள் சுகமாக இருக்க வேண்டும், வயதான பெற்றோர்களை கவனிப்பது கடினம் என்று எண்ணி அவர்களை முதியோர் இல்லத்திலே சேர்த்துவிட்டு இவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, விதமான காரியங்களெல்லாம் மனதில் கொண்டவர்களாக ஆண்டவர் கற்பனையை கை கொண்டது போல நாமும் கற்பனைகளை கை கொள்வோம். பெற்றோர்களை நாம் கனம் பண்ணுவோம். ஆண்டுடைய கற்பனையை நிறைவேற்றி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த 3ஆம் வார்த்தை நமக்கு உதவியாக இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவியின் வழியாக இத்தியானத்தில் பங்கு கொண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட 4ஆம் வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் 46ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் 46ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அதாவது இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது யூதர்களின் நேரப்படி பார்த்தோம் என்றால் காலை 3 மணி, நம்மளுடைய நேரப்படி பார்த்தோம் என்றால் காலை 9 மணி. இவர் காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் 3 வார்த்தைகளை பற்றி கூறினார். அதை பற்றி தான் நாம் தெளிவாக தியானித்தோம். இப்பொழுது நண்பகல் 12ஆம் மணி வேளையில் இருந்து 3ஆம் மணி வரைக்கும் அவர் 3 மணி நேரம் எந்த வார்த்தையுமே பேசாதவராய் 3ஆவது மணி நேரத்தின் இறுதியில் அவர் அந்த அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில் வியாகுலத்தோடு சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்னுக்கூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் படுகிற பாடுகள் பல. அவரை பார்க்க முந்தின நாளே அவரை கூட்டி கொண்டு போய் அவரை அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அதிகாரிகள் மத்தியில் அங்கிட்டும் இங்கிட்டும் அலக்கழித்து அவரை அடித்து அவரை நிந்தித்து அவரை துன்பப்படுத்தி பலவேறு காரியங்களில் பண்ணாங்க. அப்படி இருந்தும் என் தேவன் அவருடைய பிதாவை நோக்கி கூப்பிடவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையில் அறைந்த பிறகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வலியில் வேதனையில் அந்த கைகளிலையும் கால்களிலும் ஆணிகள் குத்தப்பட்டவராய் தலையில் முற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் எவ்வளவு வேதனைகள் காணப்பட்டாலும் அந்த வேதனையிலும் பார்த்து அவர் பிதாவை நோக்கி கூப்பிடவில்லை. அவர் யார்? அந்த 3 வசனத்தையும் மனிதர்களுக்காக கூறுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறுகிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கல்லனை பார்த்து இன்னைக்கு நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்பாய் என்று கூறுகிறார். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீயே அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று மனிதர்களை தேற்றுகிறவராக மனிதர்கள் மேல் பரிதாபம் கொள்கிறவராக என் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா நான் எல்லாவற்றையும் நிறைவாய் முறித்து விட்டேன் என்று அவர் அப்பா முகத்தை பார்க்கும்போது தான் அவருடைய அப்பா முகம் பிதாவின் முகம் அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு தெரியவில்லை என்றவுடன் அந்த வியாகுலத்தோடு சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்றால் அவர் பிதாவுக்கு மிகவும் செல்லமான குமாரன். அது மாத்திரமல்ல, பிதாவானவரே இயேசுவானவரை பற்றி சாட்சி சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனிடத்திலும் சீசர்களிடத்திலும் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு நீங்க செல்றதுக்கு ஒரு நேரம் உண்டு, ஆனா என் பிதா என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார், நான் ஒரு நாளும் தனித்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் பிதாவை நோக்கி பார்க்கும் போதுதான் அவருக்கு அங்க பிதாவின் முகம்
தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை என்றால், உங்களுடைய என்னுடைய பாவத்தினால அவர் பாவமாக்கப்பட்டதுனால தனித்து விடப்படுகிற ஒரு நிலைமை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 5 வயது ஒரு சிறுவன் அவங்க அப்பா கிட்ட இருக்கும்போது திடீர்னு ஒரு கரண்ட் கட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன எப்படி திகைப்பானோ, எப்படி திணறுவானோ, அதே போல என் ஆண்டவர் அந்த நேரத்துல வியாகுலத்தோடு சொல்லுகிற வார்த்தை தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், பாவம் இருந்தால் நம்மளுடைய தேவனை தரிசிக்க முடியாது. அதற்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னவரே, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்தெல்லாம் சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்பட்டதுனால, பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதுனால பூமி எங்கும் இருள் காணப்பட்டதுன்னு பார்க்கிறோம். யோசுவாவுடைய காலத்தில் பார்க்கிறோம், ஆகான் செய்கிற பாவத்தினால இஸ்ரவேலர்களுக்குள்ள சூழ்ந்து என்னது காணப்பட்டது? தோல்வியே காணப்பட்டது. யோனா செய்த அவனுடைய செயலினால நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கப்பல்ல இருந்த ஒவ்வொருவருக்கும் என்னது? பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? பாவத்தில் இருந்து நம்ம மீட்பை பெற்று இருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கொரோனா வைரஸ் வந்துட்டு, அந்த வைரஸ் வந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எதை அர்ப்பணிச்சிருக்கிறோம் என் ஆண்டவருக்காக? அதாவது சிலவங்க செல்போன்லே இருப்பாங்க, சிலவங்க குடிக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலவங்க டிவிக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலவங்க பணத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, பதவிக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலர் பிறரையே துன்புறுத்துவதையே நோக்கமாக கொண்டிருப்பாங்க. அதனாலதான் ஒரு வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது, தீய நோக்கம் என்னது? பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. அதனால முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், அதாவது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிதாவின் சித்தத்துக்கு நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் உரிமையாக என் தேவனே என் தேவனே என்று சொல்ல முடிந்தது. பிதாவின் உறவுக்காக ஏங்கி ப்ளீஸ் பண்ணி, ஆண்டவரே ஏன் கைவிட்டீர் என்று சொல்ல முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன தெரியுமா செஞ்சிட்டு இருக்கோம்? அறிவினால, ஆசையினால, சுயத்தினால பல பல காரியங்களை செய்து நம்ம என் தேவனேன்னு சொல்ல மாட்டோம். ஏன் தேவனே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை என்ன நோக்கத்திற்காக படைத்தீர் என்று இன்னைக்கு அவருடைய பாதத்தில் உட்காருவோம். அவர் அப்படிதான், இயேசுவானவர் என்றைக்கு பிறந்தாரோ அவர் மரணம் வரைக்கும் பிதாவின் சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றினார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அவருடைய சித்தத்துக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு வசனம் கூறுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அதனால நம்மளுடைய ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை தருவார். இறுதியாக மார்க் 16 அதிகாரம் 19 வசனம் பின்பாகம் இவ்வாறாக கூறுகிறது, தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மேலான வாழ்வை, மேலான ஆசீர்வாதத்தை பெற்றார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது கடைசி காலம் வந்துட்டு, என் ஆண்டவர் வாசல் அருகே வந்து விட்டார். அதனால நம்ம பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி எவ்வளவு அவரை நோக்கி பார்த்தாலும் பிரோஜனம் கிடையாது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னதுன்னா, அர்ப்பணிக்கும் காலம். நம்ம தன்னை அர்ப்பணிக்க வேணும். இது நம்மளுடைய சிந்திக்க காலம் வந்துவிட்டது, செயல்படும் காலம் வந்துவிட்டது. உடனே நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஆண்டவரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு செய்வோம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். 4 திருவழிகளை நாம் தியானித்தோம். 5வதாக ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவாந்திர வழிகளே ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர், கற்பாறைகளே தண்ணீர் வர வைத்தவர், மரித்து போகிற நிலையில் இருந்த சிம்சோனுக்கு நீரூற்றை காண்பித்த ஆண்டவர், கண்மலிருந்து தண்ணீரை வரை வைத்தவர். ஆகையினால இப்படிப்பட்ட மகத்துவங்களை செய்திருக்கிறவர், மழையை பெய்ய பண்ணி பூமியை செழிப்பாக்குகிறவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது அவருக்கு தாகம் கட்டாயம்
அவருக்கு சரீர தாகம் இருந்தது. அதில் எந்த மாற்றும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கப்பலிலே படவில் பின்னணையத்திலே தூங்கினார்னு இருக்கு, அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு இருக்கு, சோர்வுற்றார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவருக்கு முதலாவது சரீர தாகம் உண்டாகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவ அந்த தாகம் இருந்தது. ஏனென்றால் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். பிதாவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் ஆண்டவருடைய பசியாக மாத்திரமல்ல தாகமாகவும் இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் நிறைய வசனங்களை படித்து பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாரும் வீடுகளில் இருக்கிறீங்க, சங்கீதம் 69ஆம் சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா இந்த 5வது வசனத்தினுடைய அத்தனையும் அந்த 69ஆம் சங்கீதத்தில் பொருத்தமாக அமைந்திருக்கும். அதை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா சரீரப்பிரகாரமான தாகமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதான தாகமும் நிறைவாக இந்த பூமியில் அந்த தாகத்தை நாம் எல்லாரும் கொண்டு ஆத்ம தாகம் கொண்டவர்களாக நாம் கடந்து செல்ல கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைக்கின்றார். ஆகினால் பிரியமானவர்களே, ஆண்டவர் தாகமாயிருக்கிறார் என்றால் சரீரத்தாகம், அவருக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற தாகம், ஆத்ம தாகம். நாமும் அப்படிப்பட்ட தாகமுடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இப்போ கொரோனா வைரஸ்னால மும்பையிலிருந்து ஒரு 30 பேர் வாலிபர்கள் நடந்து வந்தார்கள். ஒரு வாலிபன் திடீரென்று மயங்கி விழுந்து விட்டான். அவர்கள் 450 கிலோமீட்டர் நடந்து வந்து விட்டார்கள். அப்போ அவனை செக் பண்ணி பார்க்கிற போது டாக்டர் சொன்னாங்க, அவனுக்கு நீர்ச்சத்து இல்லாதனால ஹார்ட் அட்டாக்கில் அவன் இறந்து போனான் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் தாகம் என்பது நம்முடைய வாழ்வையே அழிக்கக்கூடியது. அந்த தாகம் இன்றைக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் கொள்ளுவோம் என்றால் அவளை விடுவிக்க முடியும். இந்த மேலான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், 6வதாக முடிந்தது என்று சொல்லுகிறார். முடிந்தது, இட் இஸ் த ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்றார். முடிந்தது, ஒரு காரியம் முடிந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாரியா பெண்ணிடத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தாகத்துக்கு தான் சொல்லுகிறாரு, அப்பொழுது என்னிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தீர்க்க தரிசனங்கள், அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் முடித்து வைக்கின்றார். இரண்டாவது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலக மனிதர்களுக்கு கிருபையினால் மீட்பு உண்டு என்ற ஒன்றை முடித்து தருகின்றார். நிறைவாக சாத்தான் எப்படி அன்று ஆதாமும் ஏவாளையும் அழிப்பதற்காக மரத்தை மூலமாய் பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டானோ, அதே மரத்தில் சாத்தானை ஆண்டவர் சிலுவையிலே நான் வெற்றி சிறந்தேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னது போல சாத்தானை நசுக்கி ஜெயங்கொள்ளுகிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை கொள்ளும் போது எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் நாம் என்ன செய்ய முடியும்? வெற்றி உடையவர்களாக இருக்க முடியும். இனி நமக்கென்று முடிப்பதற்கு ஒரு காரியம் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. ஆண்டவர் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே முடித்து தந்து விட்டார். ஆகினால் இந்த ஆண்டவர் மேல் பற்று கொண்டு, எனக்காக சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாவற்றையும் செய்து முடித்தேன் என்று வெற்றி சொல்லிக்கிறவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நிறைவா படிச்சீங்கன்னா ஆண்டவர் 7வது வசனமாக சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மரிக்கும் போது சொல்லுவாங்க, அவர் நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் ஆவி அவரை விட்டு போயிட்டு உயிர் போயிட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவி ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46 சொல்லுகிறார். நீங்க சங்கீதம் 31 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா அந்த வசனம் இந்த வசனம் ஒன்று சொல்லுவாங்க. யூதர்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிதாவினிடத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட்டு வந்தவர். ஆகையால் அவருடைய ஜீவனை வேற யாரும் எடுக்க முடியாது. வேதத்தில் யோவான் நற்செய்தி நூலில் சொல்லுகிறார், ஜீவனை கொடுக்கவும்
ஜீவனை எடுக்கவும் எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டுன்னு சொல்லுகிறார். ஆகையினால ஆண்டவர் தம்முடைய பிதாவினிடத்தில் என்ன செய்கிறதை நாம் பார்க்கிறோம், தம் ஆவியை ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய ஜீவன், அதான் பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுமா அழகா சொல்ல 12, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் அவருக்கு என்ன ஒப்பு கொடுங்க, அதுதான் தூயதோர் வாழ்வு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்லுவைகளே நமக்காக மரித்து நமக்காக பாடுகளை, அவமானங்களை, நிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பொம்மணி தியானம் நம்முடைய வாழ்வில் மிகுதியான ஆசீர்வாதத்தை, மிகுதியான வாழ்வின் மாற்றத்தை கொண்டு வருகிறதாக அமைய எல்லா ஏதுக்களையும் ஆண்டவர் தந்தருளி தாங்கி நம்மை நடத்துவாராக. ஆமேன். 128வது கீதங்களில் முதல் சரணத்தை பாடும். நான் உம்மை பற்றி இரட்சகா என்கிற பாடலை நாம் பாடுவோம். 128வது 200 கீதங்கள். உம்மை பற்றி இரட்சகா மீன்வெட்கமடையேன் பேரன்பை கோரி தாண்டவா நான் சாட்சி கோருவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்த நிற்கையில் பாவ பார நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லாத இரக்கத்திற்காய், கிருபைக்காய் உமக்கு நன்றி. தேவரீர் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய பாடு மரணங்களை தியானிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாதிருந்தாலும் நாங்களே ஆலயமாக இருக்கிறோம். எங்களுடைய இல்லங்களில் இருந்து கொண்டு சிலுவையில் எங்களுக்காய்ப்பட்ட பாடுகளை, வேதனைகளை, அவமானங்களை, நிந்தனைகள் நாங்கள் தியானிக்கும்படியாகவும், எங்களுடைய வாழ்க்கையில் அவமானங்களும் நிந்தனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் வரும்போது உம்மையே நோக்கி பார்த்து நாங்கள் ஆறுதல் அடையவும், தைரியம் கொள்ளவும், இதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கவும் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை தியானிக்கும்படியான கிருபைகளை தந்தி இந்த வார்த்தைகளை கேட்கின்ற கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கத்தக்கதாக தூய ஆவியானுடைய ஆற்றலும் அருளும் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து தாங்கும்படியாக, உயிர்த்தெழுந்த மகிமையை, உயிர்த்தெழுந்த வல்லமையை உடைய பிள்ளைகள் தரிப்பிக்கும்படியாக தங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நன்மையை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் ஓந்தன் இரத்த பேர்வையால் செய்தமா மன்றாட்டினால் சாக சம்மதித்ததா
நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே கண்ணீயும் இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் வாழ்வோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நாம் அனைவரும் இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.